இன்னைக்கு கூட நீங்கள் ரொம்ப மனசு வந்து போய் யாருக்கும் என் மேலே அக்கறை இல்லை, யார் மேலே ஒரு பாசம் இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து யாரும் சிந்திப்பார் இல்லை, நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு யாராவது என்னை விசாரித்து ஹெல்ப் பண்ணாங்களே, வீட்டில் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் சுயநலமாக அவங்கவுங்க காரியத்தை தான் பார்க்குறாங்க. ஏன் காரியத்தை குறித்து யோசிப்பார் ஒருத்தர் இல்லை. அப்படிலாம் கலங்குறீங்களா? உங்களை குறித்து சிந்தியா இருக்கிறவர் இயேசு, உங்க மேல கவனமா இருக்கிறவர் இயேசு. அவர் இருக்கும்போது எதுக்கு நீங்க கலங்கணும்? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யாத்திராகமும் 33 அதிகாரம் 17வது வசனத்துல, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை நான் அறிந்திருக்கிறேன் மகனே, மகளே, உன்னை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. பிறகு எதுக்கு பயப்படணும்? அப்ப கிருபை என்பது தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. அதுதான், தேவனுக்கு முன்பாக பார்க்கும்போது நான் தகுதியற்றவன், ஆனால் அவர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி என்னை தெரிந்து கொண்டு என்னை கிருபையாய் பயன்படுத்தி வருகிறார். அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே அதை உணர்ந்து நடந்து கொண்டு வைங்களேன், நம்முடைய ஆசீர்வாதம் பாதிக்கப்படாது, நம்ம ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய கிருபை 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 என்று ஓடி ஓட்டத்தை முடிக்க முடியும். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நான் குடும்பமா இருக்கிறது கிருபை, நான் இவ்வளவு படிச்சது உம்முடைய கிருபை, இந்த வியாபாரம் உம்முடைய கிருபை, இந்த வீடு உம்முடைய கிருபை, இந்த நண்பர்கள் உம்முடைய கிருபை, இந்த ஊழியம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை கிருபைன்னு அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபை விலகாமல் இருந்தாலே கடைசிவரை அந்த கிருபை உங்களை பாதுகாத்து நடத்தும். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என் தகுதி அல்ல, என் பலன் அல்ல, என்னுடைய பக்தி அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, உம்முடைய கிருபை கிருபை கிருபை, உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிறீர், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை நடத்துகிறீர், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.